ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாடி கட் பண்ணணும். இந்த ஸ்லீவ் கட் பண்ண பொசிஷன்லேயே இப்படி ரெண்டாக இப்படி மடித்து போடணும். ஓகேங்களா? இப்படி ரெண்டாக மடித்து போட்டுட்டு செஸ்ட் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து 21ன்றதுனால இந்த கட்டிங்லேருந்து 10.5 ஒரு மார்க்கிங், 11.5 ஒரு மார்க்கிங் பண்ணிடுவோம். பண்ணிங்கன்னு அது இந்த 11.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நகர்த்திடும். ஓகேவா? இப்படி எக்ஸஸ் கிளாத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இது எக்ஸஸ் கிளாத்து, இது ஸ்லீவ் கிளாத்து, இது பாடி பீஸ். ஓகேங்களா? இதை வந்து இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று வச்சு நம்ம இடுப்பு பீஸ் எடுக்கணும். ஈவனாக மடித்து ரெண்டாக மடிச்சுக்கணும். கரபாகம் கீழே மடிப்பு கொண்டுணும். ஓகேங்களா? எடுத்துங்க. கரபாகம் இடுப்பு கொண்டுணும். போட்டுட்டு இந்த பீஸை வந்து ஈவன் பண்ணிக்கணும். ஈவன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே 1.5 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கின்னு பேக் ஹைட் வந்து 14 மார்க் பண்ணிவிட்டு இதை அதோட இப்படி மடிச்சுக்கணும். சரிங்களா? இப்படி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், முதல்ல 1.5 மார்க் பண்ணிட்டோம் கீழ் பீஸில். இங்கேருந்து 14 இன்ச்சஸ் வச்சுட்டு அது வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 13.5 -1 2. நான் 2.5 பண்ணுவேன். உங்களுக்கு 2 பண்ணி டாட்டாக போட்டுக்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 பாருங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு 6, பேக் நெக்கு 7. ஓகேங்களா? ஆம் வந்து 5.5. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே 4 மார்க் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே வந்து 2.5, நெக்கு 2.5, ஷோல்டர் வந்து 3.25 வைப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது ஸ்கேல். இப்போ இந்த வி பீஸை இப்படி டாட்டாக போட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த வி கண்டிப்பாக வி மாதிரி வரணும். இந்த வி கண்டிப்பாக வி மாதிரி கட்டிங் பண்ணால் தான் நம்ம ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நெக்கு ஷேப்பு எடுக்கணும். சரிங்களா?